ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 8 பல்லு பூண்டு, கட் பண்ண 1 இன்ச் இஞ்சி சேர்த்து லைட்டாக வறுத்து அதில் 5 வரமிளகா, 3 காஷ்மீரி மிளகாய் போட்டு வதக்கி நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய சைஸ் தக்காளியை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பச்சை வாசனை போய் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆறினதும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அரைச்ச சட்னியில் கொட்டி கலந்தா ருசியான கார சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, குழி பணியாரத்தோட சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். மறக்காமல் ட்ரை செஞ்சு பாருங்கள்.